ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியான சாஃப்டான மலாய் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொருளெலாம் தேவை கிடையாது. வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை கப் அளவு மைதா மாவு, 2 முட்டை, 1/4 கப்பு வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையும் 3 ஏலக்காவும் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் வேணாம்னு நினச்சிங்கன்னா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு. இப்போ அரைச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சள் கலர் தனியாக வந்து பிரித்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைக்கருவை வந்து நல்லா அடித்து விட்டுக்கணும். நீங்கள் விஸ்க் வச்சு கூட நீங்கள் அடிச்சிக்கலாம். நல்லா நுர பொங்க வந்து அடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அடித்தாச்சு. இப்போ வந்து சர்க்கரையை பவுட்ரு பண்ண சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா சர்க்கரையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா அடித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் கருவும் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வந்து அடித்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும், சர்க்கரையில் சேர்த்துடக்கூடாது. நம்ம ஊற்றின எல்லோ கருவே வந்து எப்படி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நுரப்பொங்க நல்லா அடித்து விட்டுக்கணும். இப்போ அடித்தாச்சு. அடுத்ததான் வந்து நம்ம மாவு பொருட்களை சேர்த்துடலாம். அரை கப் மைதா மாவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா தெளித்து விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓவனில் தான் செய்ய போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குச்சி விட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா கரெக்டான பதம். ஒட்டிச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைங்க. ஏன்னா வந்து ஓவன் வந்து ஒன்று ஒரு வித்தியாசம் வரும் டைமிங். நீங்கள் வந்து ஓவன் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பிரியாணி செட்டு இருக்கும் பார்த்திங்களா, பிரியாணி பாத்திரம், அதில் வந்து ஸ்டீல் ஸ்டாண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஓவன் எப்படி ஃப்ரீ ஹீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அப்படி வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரேயில் வந்து பட்டர் தடவிட்டேன். பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே மாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஓவனில் வச்சிடுறேன். வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு குச்சி விட்டு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ வந்து அது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ வந்து 1.5 கப்பு பாலில் 1/4 கப்பை விட 1 டீஸ்பூன் கம்மியான சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கணும். 1 கப்பு பால் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு குச்சி விட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பால்லாம் வந்து உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். ரெண்டுமே வந்து ஆறி இருக்கணும், எதையும் சூடாக சேர்த்துடக்கூடாது. இப்போ நல்லா திக்கான பாலை வந்து நம்ம சேர்க்குறோம். மெயினாக வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது டெக்கரேஷனுக்கு நம்ம பாதாம் துருவலை சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் பால்லாம் உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ வந்து பீஸ் போட்டுடலாம். நீங்கள் வந்து 1.5 கப்பு பாலை 1 கப்பு பால் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதுவும் திக்கான பால் தான் நீங்கள் ஊற்றணும், தண்ணியெலாம் சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரசமலாயே சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து எப்படி வந்து ஜூஸியாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.